நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாந்தி, இந்த புடவை அழகா இருக்குல்ல? கலர் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குக்கா. ஆனா வேலைப்பாடுதான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. என்கிட்ட ஒரு அழகான புடவை இருக்கு, அதை நீங்க பாருங்க, பிடிச்சிருந்தா கொடுத்துருங்க. குமுதா, இந்த லக்ஷ்மி கிட்ட சொல்லி என்னோட ரூம்ல கதவை திறந்து ஒரு புது புடவை வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வர சொல்லு. சீக்கிரம் போ. அந்த புடவை இதை விட ரொம்ப அழகா இருக்கும்க்கா. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல. நம்ம பொண்ணு நந்தினிக்கு சம்பந்தம் பேச போறாங்களே. அர்ச்சனா, பெரியப்பா கொடுத்த லிஸ்ட் பிரகாரம் எல்லாமே செஞ்சிட்டோம்ல? அப்புறம் நீ திரும்பி வரும்போது உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா. அவங்க வீட்லயும் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும்ல. இந்த ஸ்வீட் பாக்ஸ் உங்க அம்மா கிட்ட கொடுத்துரு. சரிம்மா. என்னங்க, பணம் கொடுங்க, சம்பந்தி வீட்டுக்கு சீர் வைக்கணும். இதோ ஏந்தா. பரவாயில்லையே, எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு சீக்கிரத்துல இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. சாந்தி தான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணா. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல இந்த நல்ல விஷயம் மங்களகரமா நடந்தா சரி. முருகா, அர்ச்சனா, நீதான் அங்க எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும். நான் பாத்துக்கிறேம்மா. அதான் உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் என் கூட இருக்குல்ல. எங்க மருமக எல்லாம் நல்லபடியா பாத்துக்குவா. இல்லையா பின்ன? இனிமே எல்லாத்தையும் நீங்க 2 பேர் மட்டும் தானே பாத்துக்கணும். இன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய ஆசை நிறைவேற போகுது. இந்த நாள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பொன்னான நாளா அமைய போகுது. இது சாதாரண நாள் இல்ல கார்த்திக். உங்க அக்கா வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வர நாள். இவ சந்தோஷமா இருந்தாதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். நான் சொல்றது புரியுதுல்ல? செய்யற வேலையை கரெக்டா செஞ்சு முடிக்கணும். இத பார், உன் பின்னாடி உனக்கு அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சுமைகளும் உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. எங்க எல்லாருக்கும் நீங்க 2 பேரும் தான் பலம். வந்தனா, இந்த பொருள் எல்லாம் உனக்குதாம்மா. இதுல வெள்ளி பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். உனக்காக தான் எடுத்து வச்சேன். உனக்கு யூஸ் ஆகும், எடுத்துட்டு போ. ஆமாமா, எடுத்துட்டு போ. புது வீட்டுக்கு போறல, இதெல்லாம் உனக்கு அங்க யூஸ் ஆகும். வந்தனா, அங்க பாரு கர்டன்ஸ். உனக்கு அந்த கர்டன்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல? ஞாபகம் இருக்கா? நாம தான் அதை வாங்கிட்டு வந்தோம். இத நீ உன்னோட புது வீட்டுல போட்டு அழகு பாரு. வந்தனா, இதையெல்லாம் பத்திரமா எடுத்து வைக்க சொல்லி தனத்துக்கிட்ட சொல்றேன். அப்புறம் அந்த வெள்ளி சொம்ப கூட எடுத்து கொடுத்துருவாமா, அவளுக்கு தேவைப்படும். அம்மா, இதையெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. என்னம்மா இதெல்லாம்? புது வீட்டுல தனியா இருக்க போறேன். இதையெல்லாம் அங்க என்னால எப்படி வச்சுக்க முடியும்? நீங்க இங்க உங்க லாக்கர்ல பத்திரமா வச்சுக்கோங்கம்மா. இல்லம்மா, நீயே வச்சுக்க, பத்திரமா வச்சுக்க. இதையெல்லாம் நீ போட்டுக்கணும். இங்க இது வீணா அலமாரியில தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, எங்கேயாவது போனா வந்தா போட்டுக்க உனக்கு நகை இருக்கணும்ல. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான நகைங்கம்மா. இது என்கிட்ட இருந்தா எனக்கு பயமா இருக்குமா. ப்ளீஸ் நீங்களே வச்சுக்கோங்கம்மா. பாட்டி, வந்தனா சொல்றது சரிதான் ராதிகா. இதையெல்லாம் நீயே எடுத்து பத்திரமா வச்சுக்கோ. முதல்ல அவ வீடு செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துட்டு போட்டுமே. இது வரைக்கும் தனியா இருந்ததே இல்ல. இப்ப எப்படி இருக்க போற? எப்படி சமாளிக்க போற? எனக்கு பழக்கமே இல்லையேம்மா. உங்க கூடவே இருந்தா எனக்கு எப்பவும் தைரியமா இருக்கும். கவலைப்படாதம்மா, நீ புத்திசாலி பொண்ணு இல்லையா? உன்னால சமாளிக்க முடியும். நாங்கெல்லாம் இங்க தானே இருக்கோம். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணு. எப்ப வேணாலும் நீ வரலாம், இல்லனா நாங்க வரோம்.
இங்க பாரு, ஏன் இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்க? நான் உங்களுக்கு அம்மா. நிமிஷத்துக்கு நிமிஷம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னால மட்டும் எங்க நிம்மதியா இருக்க முடியுமா என்ன? தினம் காலையில எழுந்த உடனே முதல்ல உன்னோட அழகான முகத்தை பார்த்து பார்த்து எனக்கு பழக்கமாயிடுச்சு. அர்ச்சனா கல்யாணமாகி போனப்ப நீங்கெல்லாம் என்னை எப்படி சமாதானப்படுத்தினீங்க? ஒரு பொண்ணு போனா என்ன, இன்னொரு பொண்ணு இருக்கான்னு சொன்னீங்கல்ல. ஆனா இப்ப நீயும் போற. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ரெண்டாவது பொண்ணையும் கல்யாணம் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கு. மகா, இதுதான் பெரியப்பா மோகனோட வீடு. வாங்க பெரியப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடைசி தேதி முடிஞ்சு போச்சு தெரியுமா? இன்னைக்கே கட்டிடு, இல்லனா கரண்ட கட் பண்ணிடுவான். இல்லம்மா, நான் தான் அன்னைக்கே எல்லா பில்லும் கட்ட சொல்லி உங்ககிட்ட பணம் கொடுத்துட்டேனே. அதெல்லாம் செலவாயிடுச்சுப்பா. ஒன்னா ரெண்டா செலவு. இந்த வீட்ல பண பிரச்சனை எப்பதான் தீருமோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லிருக்கேன் கல்யாணத்தை பண்ணிக்கோடான்னு. பொண்ணு வீட்டுக்காரங்க வரதட்சணை கொடுக்க கியூ கட்டிட்டு நிக்கிறாங்க. ஆனா நீ என்னடான்னா? அம்மா ப்ளீஸ், ப்ளீஸ்மா, எனக்கு கல்யாணம் காட்சியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்தாங்க, தயவு செஞ்சு இந்த பணத்தில் கரண்ட் பில் கட்டுங்க, இல்லைன்னா நம்ம இருட்டில் தான் வாழ வேண்டியிருக்கோம். நீங்களா கார்த்திக்? உள்ள கூப்பிட மாட்டியாடா? வணக்கம் வணக்கம் அங்கிள், உள்ள வாங்க வாங்க. அங்கிள், இவர்தான் எங்க அப்பா. வணக்கங்க. வணக்கங்க. இவங்க தான் எங்க அம்மா. வணக்கம். அங்கிள் மன்னிச்சிருங்க அங்கிள், நாங்க சொல்லாம கொல்லாம வந்துட்டோம். என்னங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? வாங்க, வந்து உள்ள உட்காருங்க. வாங்க வாங்க. உள்ள வாங்க. அம்மா ஒரு நிமிஷம். உட்காருங்க. அம்மாவும் பெரியம்மாவும் இத உங்களுக்காக அனுப்புனாங்க, வாங்கிக்கோங்க ப்ளீஸ். நன்றிம்மா. அண்ணி ஏன் நிக்கிறீங்க? வாங்க வந்து உட்காருங்க. 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 மோகன், நீ வந்து என் பக்கத்துல உட்காரேன். போப்பா போ. சரி, நீங்களும் உட்காருங்க. அது வந்து நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேச வந்திருக்கோம். நான் என் பொண்ணுக்கு சம்பந்தம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். உங்க மோகனை மாப்பிள்ளையா கேட்டு வந்திருக்கேன்.
இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த சம்பந்தத்துல உங்களுக்கு விருப்பம்னு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அங்கிள், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எனக்கு ஒரு நிபந்தனை வச்சிருக்கீங்க. நான் அப்பவே உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லிட்டேன். என்னால அந்த நிபந்தனையை ஏத்துக்க முடியாது. நீ என்னப்பா சொல்ற? என்ன நிபந்தனை? ஆமா, நான் மோகனை சந்திச்சு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்டேன். என்னுடைய கண்டிஷனுக்கு மோகன் ஒத்துக்கிட்டான்னா 2 பேர் கல்யாணத்தை நடத்தி வைக்கலான்னு முடிவு பண்ணேன். ஆனா மோகன் முடியாதுன்னு சொல்லிட்டான். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவங்க 2 பேர் கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். உங்க பையன் ரொம்ப நல்லவன். பத்திரமாத்த தங்கம்னா இவன் தான். அடுத்த செகண்டே நான் முடிவு பண்ணிட்டேன், என் பொண்ணுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது மோகனோட மட்டும்தான். ரொம்ப பொறுப்பானவனா இருக்கான். அதே நேரத்துல இன்னொரு விஷயம், தன்மானத்தை விட்டு கொடுக்காம இருக்கான். அங்கிள், சொல்லு மோகன், உனக்கு இப்ப சம்மதம் தானே? என் மேல எந்த விதமான வருத்தமும் இல்லைல்ல? அங்கிள், நான் என்ன சொல்றதுன்னு. மோகன், உங்க மௌனத்தை நாங்க சம்மதம்னு எடுத்துக்கலாம்ல? இந்த கல்யாணத்துக்கு நாங்க பரிபூரணமா சம்மதிக்கிறோம். ஆமா மோகன். ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். நல்லா இருப்பா. எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம்ல? இப்பவே கொண்டு வரேன். ஐயா, நந்தினி மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றது நாங்க செஞ்ச அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. வெற்றி கிடைக்கட்டும். சந்தோஷமா இருமா. சித்தப்பா, நல்லா இருங்கப்பா. சூர்யா, எந்த ஒரு வேலையையும் புரிஞ்சு நிதானமா செய்யணும். எந்த நேரத்துல என்ன உதவி வேணும்னாலும் நீ தயங்காம இந்த சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. சரி. ஆமா, இதுதான்ப்பா உன்னுடைய குடும்பம். நாம வேணா ஒன்னா இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவும் எந்த நேரத்திலையும் எந்த சுகத்துக்கமானாலும் பகிர்ந்துக்கணும். அந்நியமா நினைக்கவே கூடாது. பரவாயில்ல, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. அம்மா, அந்த கடவுள் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் தீர்த்து வைப்பாரு. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. கோகிலா பாட்டி,
அப்பா நாங்க கிளம்புறோம்ப்பா. வந்தனா நீ அம்மா உங்களுக்கு தேவையான டிஃபன் எடுத்து வைக்க சொன்னாங்க. இதுல ஊறுகாய் பாட்டில் கூட எடுத்து வச்சிருக்கேன். இத கொண்டு போய் வச்சிடுறேன். தனியா உன்னால இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனாலதான் ஊறுகாயெல்லாம் வச்சிருக்கேன். தீந்து போச்சுன்னா ஒரு வார்த்தை சொல்லு. ராகுல் எங்க? அதானே, ராகுல் எங்க? அவன் ரூம்ல தான் இருக்கான். அவன் யாரையும் பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டான். நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். நானும் போய் பார்க்கறேன். ராகுல், ராகுல், தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்களுக்கு பாய் சொல்ல கூட வரலையே. அண்ணா, நீங்க எதுக்காக இங்க இருந்து போகணும்? இல்ல ராகுல், எங்க ஆபீஸ்ல எனக்குன்னு வீடு கொடுத்திருக்காங்க. அங்கதானே இருந்தாகணும். அப்ப எனக்கு ஹோம்வொர்க் யார் சொல்லி தருவாங்க? எங்க கிளாஸ்ல பெருசு பெருசா மேத்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. அதை யார் சொல்லி தருவாங்க? நான் மேத்ஸ்ல வீக்கு, அதை அண்ணி தானே சொல்லி தரணும். இப்ப நான் எப்படி படிப்பேன்? அது மட்டும் இல்ல அண்ணி, நீங்க எனக்கு மத்த சப்ஜெக்ட் எல்லாத்துலயும் ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல, இனிமே யார் பண்ணுவா? எனக்கு என்னமோ இனிமே படிக்க முடியாதுன்னு தோணுது. அண்ணா அண்ணா போகாதீங்கண்ணா, உங்க ஆபீஸ்ல போய் சொல்லிட்டு வந்துருங்கண்ணா. நமக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல, ராகுல், வேற புது வீடு தேவையில்லைன்னு சொல்லுங்க. ராகுல், நான் சொல்றத கேளு. எங்க வீடே இங்க பக்கத்துல தான் இருக்கு. உனக்கு எப்ப அண்ணி ஹெல்ப் தேவைனாலும் ஒரு போன் பண்ணு, அவ வந்து உனக்கு சொல்லி கொடுப்பா. இல்லனா நீ எங்களை அங்க வந்து பாரு. அது நீங்க என் கூட எல்லாம் கேம் விளையாட வருவீங்கல்ல? நிச்சயமா வருவோம். ஏன் வர மாட்டோம்? என்னோட செல்ல ராகுல் இல்லாம நான் மட்டும் அங்க நிம்மதியாவா இருப்பேன்? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஆனா நீயே எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். என்ன? இந்த வீட்டை விட்டு நாங்க போனதுக்கு அப்புறம் நீதான் எல்லாரையும் பாத்துக்கணும். அம்மா, பெரியம்மா, முக்கியமா பாட்டிய பாத்துக்கணும். இவங்க எல்லாருக்கும் இனிமே நீதான். இவங்களை பாத்துக்க வேண்டிய பொறுப்பெல்லாம் இப்ப உங்ககிட்ட தான் இருக்கு. யாருமே எப்பவுமே தனிமையா ஃபீல் பண்ணவே கூடாது. எல்லாருக்கும் பாவம் போர் அடிக்கும்ல. அப்புறம் லீவு நாள்ல நாங்க 2 பேரும் இங்க வந்துருவோம். சரியா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சரி வா, கீழே எல்லாரும் வெயிட் பண்றாங்க. அண்ணா, நீங்க போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாமா? இதுக்கு முன்னாடி அர்ச்சனாக்கா கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது எடுத்தோமே. கதை